தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் முதல் வணக்கம். நான் உங்க கார்த்திக். வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். இன்னைக்கு பீரியட்ல மக்கள் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஹேபிட் வளர்ந்துட்டு வந்திருக்கு. அது ஸ்டாக் மார்க்கெட்டோ, மியூச்சுவல் ஃபண்டோ, கவர்மெண்ட் பாண்ட்ஸோ, வேற அசெட்ஸ்லாம் கூட மக்கள் அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் ஃபியூச்சர்ல நமக்கு ரிட்டர்ன்ஸ் அண்ட் சேவிங்ஸ்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். அதுக்கு தேவையான இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்காக இந்த மாதிரியான அசெட்ஸ்லாம் நம்ம இப்பவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். நாம நம்மளோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ற டைம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் வர பாயிண்ட்ல ஃபியூச்சர்ல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் பாயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ எந்த மாதிரியான கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எப்படி அந்த கம்பெனிஸை செலக்ட் பண்றது, நமக்கு சேஃபான ரிட்டர்ன்ஸ் தருமா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ப்ராஃபிட்டபிளா நடக்குமான்னு நிறைய क्वेश्चंस எல்லா பிகினர்ஸ்க்கும் இருக்கும். ரிஸ்கி அசெட்ல இன்வெஸ்ட் பண்றது நார்மல் பர்சனுக்கு பண்ண முடியாத விஷயம்னு ஒரு பாயிண்ட் எல்லாருக்கும் இருக்கு. வாரன் பஃபட் கூட அந்த ஏஜ்ல ஒரு நார்மல் பர்சனா தான் இருந்தாரு. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது எந்த ஒரு ஆளுக்கும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடியது தான். ஸ்டாக் மார்க்கெட்டும் வேற சில அசெட்ஸ்னும் அவர் இப்படி சொல்றதுக்கான காரணம், வாரன் பஃபட் தன்னோட 11வது வயசுல தான் ஃபர்ஸ்ட் டைமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தியோ இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியோலாம் பெரிய ஐடியா எதுவும் இல்ல. அவருடைய 11வது வயசுல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அவர் ஸ்டாக் மார்க்கெட் பத்தியும் வேற சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தியும் செல்ஃபாவே லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இன்னைக்கு அவர் 16,000 கோடி சொத்து ஜெனரேட் பண்றது ஸ்டாக் மார்க்கெட் மூலமா தான். இதை பத்திலாம் படிக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுல அவருக்கு ரொம்ப பிடிச்ச புக் தான் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக். அவருடைய குரு பெஞ்சமின் கிரஹாம் எழுதின புக் தான் அது. 1949ல பப்ளிஷ் ஆன புக் தான் அது. 2022ல கூட இன்வெஸ்ட்மெண்டோட பைபிள்னு சொல்லக்கூடிய இந்த புக் நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியும் ஸ்டாக் மார்க்கெட் பத்தியும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எந்த ஒரு நாலேஜும் இல்லாத ஒரு ஆள் இதை படிக்கும்போது ரொம்ப அட்வான்ஸா தெரிஞ்சுக்கலாம். இந்த புக் ஈஸியா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் லெசன்ஸை சொல்லியிருக்காங்க. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை தான் நாம இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். நடுவில் ஒரு விஷயம் கூட ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ன்ற இந்த புக்கோட ஃபுல் புக் சம்மரி குக்கு எஃப்எம் ஆப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ரைம் மெம்பர்ஷிப் ரீதியாக தான் ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக இதில் 1 இயருக்கு 399 rupees தான் மெம்பர்ஷிப்பாக வருது. இது கூட ரொம்ப கம்மி தான். ஆனால் நீங்கள் இப்போது இவங்க புதுசாக ஆரம்பித்த நம்ம வீட்டில் குக்கு எஃப்எம்ன்ற கேம்பெயினால் நீங்கள் ஃபேமிலி 50ன்ற இந்த ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது உங்களுக்கு 199 rupeesக்கே கிடைக்கும். அதுவும் 1 இயருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் 5,000 hours ப்ளஸ் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. வேறையும் புக்ஸோட புக் சம்மரிஸ் ஆடியோ புக்ஸ் வேணும்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியிலையும் வேற நிறைய லாங்குவேஜஸ்லையும் இவங்க புக்ஸ் ஆடியோ புக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. புக் சம்மரிஸ் அண்ட் ஆடியோ புக்ஸ். ஸோ குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க, ஃபேமிலி 50ன்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணுங்க. இப்போவே முதல்ல இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ன்ற புக்கு கேட்க ஆரம்பிங்க. ஸோ பேக் டு த வீடியோ. நம்பர் 1, அக்ரெசிவ் விசஸ் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர். ஸ்டாக் மார்க்கெட்ல நமக்கு 2 விதமான இன்வெஸ்டர்ஸை பார்க்க முடியும்னு ஆத்தர் சொல்றாரு. நம்பர் 1, அக்ரெசிவான இன்வெஸ்டர். அவங்க மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியும் அதுக்காக ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆளுங்களா இருப்பாங்க. இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் ரிஸ்க் எடுக்க விரும்பாம நல்ல ரிட்டர்ன்ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த 2 இன்வெஸ்டிங் மெத்தடும் பாப்புலர் ஆனதுனால தான் மக்கள் 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸா பண்றாங்க. இதோட சர்க்கம்ஸ்டன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நாம ஒரு ஸ்டோரி பார்ப்போம். டோனி அண்ட் பில்லின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. டோனி ரொம்ப அக்ரெசிவான ஒரு இன்வெஸ்டர். நல்ல ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணி எவ்வளவு வேணும்னாலும் ரிஸ்க் எடுக்கலாம்னு டோனி ரெடியா இருந்தான். ரொம்ப ரிஸ்கியான கம்பெனிஸ்ல ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் டோனி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா பில்லி டிஃபென்சிவான இன்வெஸ்ட் பண்ற ஆளா இருந்தாரு. ஹை ரிஸ்க் எடுக்காம லோ ரிஸ்க் எடுத்து நல்ல ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி மட்டும் பில்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாரு. பில்லி கம்பெனிஸ் பத்தி ஃபுல்லா படிச்சு ஹோம்வொர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. பில்லி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைச்சதால ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாவும் ஃபீல் பண்ணாரு. ரீசன்ஸ் என்னன்னா அவருக்கு எஃப்டி பாண்ட் மூலமா ஹை ரிட்டர்ன்ஸ் அதிகமா எடுக்க முடிஞ்சது. ஒரு நாள் டோனியும் பில்லியும் மீட் பண்றாங்க. அக்ரெசிவ் இன்வெஸ்டரான டோனி எனக்கு 60% ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு பில்லி கிட்ட சொல்றாரு. டிஃபென்சிவ் இன்வெஸ்டரான பில்லி டோனி சொன்னதுல பயங்கர ஷாக் ஆகிருச்சு. நானும் உன்ன மாதிரி ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கலாம்னு பில்லி டோனி கிட்ட சொல்றாரு. அவங்க 2 பேரும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அனலிசிஸ் பண்ண பிறகுதான் ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய வந்தது. டோனி 4 கம்பெனில ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுல ஃபர்ஸ்ட் கம்பெனில 40% ப்ராஃபிட்டும், செகண்ட் கம்பெனில 20% லாஸும், தேர்ட் கம்பெனில 30% லாஸும், ஃபோர்த் கம்பெனில 50% ப்ராஃபிட்டும் ஜெனரேட் பண்ண முடிஞ்சது. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஆட் பண்ணும்போது கிடைச்ச ப்ராஃபிட் வெறும் 30% தான் இருந்துச்சு. டோனி மாதிரியே பில்லியும் 4 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுல ஃபர்ஸ்ட் கம்பெனில 15% ப்ராஃபிட்டும், செகண்ட் கம்பெனில 4% லாஸும், தேர்ட் கம்பெனில 18% ப்ராஃபிட்டும், ஃபோர்த் கம்பெனில 20% ப்ராஃபிட்டும் ஜெனரேட் பண்ண முடிஞ்சது. அதோட டோட்டலா பில்லிக்கு 40% ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ண முடிஞ்சது. எதனால இப்படி நடந்துச்சுன்னு அவங்க 2 பேரும் திங்க் பண்ணாங்க. இதோட முக்கியமான ரீசன் டோனி அக்ரெசிவான இன்வெஸ்டர். ரிஸ்க் அதிகமா இருக்கிற கம்பெனிஸ்ல தான் டோனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாரு. அதனால தான் ப்ராஃபிட்டும் டோனிக்கு அதிகமா ஜெனரேட் பண்ண முடிஞ்சது. ரிஸ்க் அதிகமா இருக்கிறதுனால
மார்க்கெட்னால லாஸ் இருந்துச்சு. ரிஸ்க் அதிகமா இருக்கிற கம்பெனிஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதிகமா இருக்கணும் டோனி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா பில்லி விஷயத்துல ஆப்போசிட்டா நடந்துச்சு. ரிஸ்க் கம்மியா இருக்கிறதுனால ப்ராஃபிட்டும் கம்மியா இருந்துச்சு, அதே மாதிரி லாஸும் கம்மியா இருந்துச்சு. ஓவராலா பார்க்கும்போது பில்லி தான் அதிகமா ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணது. பெஞ்சமின் கிரஹாமன் தன்னோட புக்ல சொல்றது, ஒரு பிகினர் அக்ரெசிவா இன்வெஸ்ட் செய்யறதுக்கு பதிலா ரொம்ப டிஃபென்சிவா செய்யறது தான் லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸை ஜெனரேட் பண்ண முடியும். நம்பர் 2, மிஸ்டர் மார்க்கெட். நீங்க சொந்தமா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ரொம்ப யூனிக்கான ஒரு ஐடியால வெறும் 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு பிசினஸ் நாம ஆரம்பிக்கிறோம். நம்ம ஹார்ட் ஒர்க்கால கம்பெனி க்ரோ ஆகி எஸ்டாப்ளிஷும் ஆகுது. இந்த டைம்ல நம்மள பாக்குறதுக்கு ஒரு ஆள் வராங்க. அவரை மிஸ்டர் மார்க்கெட்னு சொல்லலாம். அவரு நம்மள பார்த்துட்டு நம்ம கிட்ட இருந்து கம்பெனியை வாங்குறதுக்கு வந்திருக்காரு. அவர் சொல்ற பிரைஸ் 1 lakh. நாம 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆனா இதே மிஸ்டர் மார்க்கெட் 1 monthக்கு முன்னாடி நம்மள கான்டாக்ட் பண்ணி 1 crore நம்ம கம்பெனிக்கு சொல்லி இருந்தாரு. எப்படி 1 crore இருந்து 1 lakhக்கு வந்துச்சு? இந்த ரெண்டு விஷயம் நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். வேல்யூ அண்ட் பிரைஸ். நம்ம கம்பெனிக்கு மிஸ்டர் மார்க்கெட் கொடுத்த பிரைஸ் கம்பெனிக்கு ரியாலிட்டியில என்ன காஸ்டோ அத வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியோட வேல்யூங்கிறது ரொம்ப இன்டர்னிக்கா நிக்கிற ஒரு விஷயம் தான். பிரைஸ்னு சொல்றது மார்க்கெட் ஃபிளக்சுவேட்டிங் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதனால தான் பிரைஸுக்கு பதிலா வேல்யூல இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. கம்பெனியோட கரெக்டான பிரைஸ் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு லோ ஆகியிருக்கோ, மார்க்கெட் எவ்வளவு லோ ஆகியிருக்குன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதை பை பண்றதோ, மார்க்கெட் எப்போ ஹை ஆகும் போது அதை சேல் பண்றதோ நம்ம ப்ராஃபிட்டை நாம மேக்ஸிமைஸ் செய்ய முடியும். மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷனை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 3, ஹவு கேன் யூ பிகம் அ டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்? டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் ஆகிறதுக்கான சில வழிகளை அவர் இதுல சொல்றாரு. நம்பர் 1, டிவைட் யுவர் போர்ட்ஃபோலியோ 50 - 50. ஃபர்ஸ்ட் 50ங்கிறது நம்ம போர்ட்ஃபோலியோல இருந்து ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் 50 சிப்ல இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து வர ப்ராஃபிட் அண்ட் லாஸை காம்பன்சேட் பண்ணி சிப்ல இருந்து மீடியமான ரிட்டர்ன்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 2, டைவர்சிஃபிகேஷன். நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ ஒரே கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா 4 to 5 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. இந்த மாதிரி மார்க்கெட்ல நடக்கிற ஃபிளக்சுவேஷன்ஸை ஓவர் கம் பண்ண முடியும். நம்பர் 3, லார்ஜ் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான். ரொம்ப லார்ஜ், பாப்புலர், ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் செய்யறது ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். நம்பர் 4, கன்சர்வேட்டிவ் ஃபினான்ஸ். கரண்ட் ரேஷியோ 200%க்கு அதிகமா இருக்கிற கம்பெனிஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு காரியம். கரண்ட் ரேஷியோ அதிகமா இருக்கிற கம்பெனிஸ்ல அசெட்ஸ் அதிகமாகவும் லயபிலிட்டிஸ் கம்மியாகவும் இருக்கும். நம்பர் 5, டிவிடெண்ட் ஹிஸ்டரி. டிவிடெண்ட் ஹிஸ்டரி நல்லா இருக்கிற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ரிஸ்க் கம்மியா இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். டிவிடெண்ட் நமக்கு கிடைக்கணும்னா அதை சிப்பா மாத்தி இன்வெஸ்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணலாம். நம்பர் 6, earning history. லாஸ்ட் 10 வருஷத்துல கம்பெனி நல்லா earn பண்ண கிராஃபை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மட்டுமே அதுல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 7, growth. ஒவ்வொரு வருஷமும் 3 to 4% growth rate இருக்கிற கம்பெனில மட்டும் இன்வெஸ்ட் பண்றது ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் கண்டிப்பா இந்த 7 பாயிண்ட்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சூஸ் பண்றது ரொம்ப அவசியம். நம்பர் 4, margin of safety. ஒரு ட்ரக் மேனுஃபேக்சரர் கம்பெனி அவங்களுக்கு 200 டன் வெயிட் கேரி பண்ற அளவுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க பண்றது 200 டன் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இல்ல. மினிமம் 300 to 400 டன் இருக்கிற மாதிரி தான் செய்வாங்க. ரீசன், ஓவர்லோட் ஆனாலும் ட்ரக்குக்கு எதுவும் ஆகாத சேஃப்டி மார்ஜின் வச்சு பண்றது தான். அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறப்போ அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை கரெக்டா தெரிஞ்சு வச்சுட்டு தான் அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். இதனால நமக்கு ஒரு கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூவை கால்குலேட் செய்ய முடியும். ஒரு கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூவை கால்குலேட் பண்றப்போ நமக்கு கிடைக்கிறது 200 rupeesனு நினைச்சுக்கோங்க. அப்போ அந்த கம்பெனில நம்ம பர்ச்சேஸ் பண்றது 140 or 150 rupeesக்கு ஷேர் பிரைஸ் இருக்கும்போது தான் அப்போ 60 rupees ப்ராஃபிட் கிடைக்குது. மார்க்கெட்ல நடக்கிற ஃபிளக்சுவேஷன்ஸ் காரணமா சம்டைம்ஸ் அந்த கம்பெனிஸோட ஷேர் 300 rupees ஆகும்னா நம்ம ப்ராஃபிட் 60 இல்ல 100 + 60 = 160 rupees ப்ராஃபிட்டா கிடைக்கும். இந்த மாதிரி பிரைஸ் கம்மியா இருக்கிற டைம்ல பை பண்ணி பிரைஸ் அதிகமா இருக்கிற டைம்ல சேல் பண்ண பாருங்க. ஒரு பிகினிங் ஸ்டாக் இன்வெஸ்டர் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் தான் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாம் டீடைல்டா இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்ல கொடுத்திருக்காங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டேக் கேர்.